இங்க இவன் கையில இருக்க காசெல்லாம் போட்டு வேளச்சேரியில ஒரு ஃபிளாட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவன் ஃபார்ம்ல சைன் போடும்போது இங்கு கொட்டிக்குது. என்னடா இது அவசரமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலுமே வேற ஃபார்ம் கொடுத்து சைன் போட சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. ஆனா புரோக்கர் இங்க அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகும், இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போட வச்சிராரு. ஆனா சாவி வாங்கும்போது தவறி கீழே விழுந்துருது. இப்ப பயத்தோட வீடியோ வாங்கிடுறான். பார்த்தா இவன் லவ் பண்ற பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறான். இவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பா சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணை தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால இவன் கஷ்டப்பட்டு வீடியோ வாங்கிறான். இப்ப பொண்ணு கேட்டா திரும்பவும் தர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா என் ஃப்ரெண்டு உங்க பொண்ணு இவனை லவ் பண்றாங்க, சோ உங்க பொண்ணு சொன்னாதான் போவோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து கேட்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம பிடிக்கிற நீ போயிடுன்னு சொல்லிடுறா. பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே அந்த பொண்ணு மேரேஜுக்கு ரெடி ஆகி வந்துடுறா. அப்ப அவங்க அப்பா கிட்ட போய் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்க வாங்கி வச்சிருக்க ஃபிளாட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு பெருக்கும் போது செவுத்துல ஏதோ டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கிறத பாக்குறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் அந்த கபோர்ட ஓரமா தள்ளி வச்சிருப்பா. அப்ப அந்த டிராயிங் இருந்திருக்காது. இதை பார்த்ததுமே அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி போட்டோ அனுப்பி பாக்குறான். ஆனா அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அண்ட் அடுத்த நாள் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டிவி ஆன் ஆகி பொம்மை படம் ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணுமே ஆஃப் பண்ணிட்டு போறா. பார்த்தா திடீர்னு ஆன் ஆயிடுது. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடறா. சோ பயத்துல வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்த சொன்னதுமே ஆனா அவன் எலக்ட்ரிஷியனை கூடி வந்து ரிப்பேர் பண்றான். இதுதான் பிரச்சனை, உனக்கு வேற எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். பட் இந்த பொண்ணு அடுத்த நாள் பக்கத்துல இருக்க பிளாட் கிட்ட எங்களோட பிளாட்ல இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அவங்க இதுமே நடக்கல, நல்ல பிளாட்னு சொல்லிடுறாங்க. அப்ப காய்கறி விற்கிறவர் இவங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களாம் இங்க வந்தாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபேமிலி தங்கிட்டு இருந்தாங்க, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அன்னில இருந்து இந்த பிளாட்ல நிறைய அமானுஷமா நடந்துச்சு. பட் பூசாரிகளான வந்து நிறைய பூஜைலாம் போட்டாங்க, அதுல இருந்தே நடக்கிறது இல்லைன்னு சொல்றாரு.